வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அரேஸ் ராபி ஃப்ரம் மாஸ்டர் மைண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட் கோஷன். எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், த ஃபர்காட்டன் ஜீனியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். கிட்டத்தட்ட அவரோட இன்டெலிஜென்ட் கோஷன் பார்த்தீங்கன்னா 260 இருந்திருக்கு. நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத, உங்களுக்கு லிஸ்ட்லேயே இல்லாத ஒரு சயின்டிஸ்ட் தான் இவர். கிட்டத்தட்ட நம்ம சயின்டிஸ்ட் அப்படின்னு நினைக்கும் போது யாரோ நம்மளுடைய நினைவுக்கு வந்துட்டு போவாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த 260 ஐக்கியூ இருக்கக்கூடிய நபர் யார் அப்படின்னு ஜஸ்ட் ஒரு செகண்ட் நினச்சி பாருங்களேன். கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறவராக இருக்க மாட்டார். அது யார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு எமினன்ட் சயின்டிஸ்டாக இருப்பாங்களா? ஐன்ஸ்டைனாக இருப்பாரா? ஐசக் நியூட்டனாக இருப்பாங்களா? எடிசனாக இருப்பாங்களா? அப்படின்னு உங்களுக்கு ஏகப்பட்ட குழப்பம் இருக்கலாம். ஆனால் இவங்க யாருமே அவங்களோட பக்கத்தில் கூட போக முடியாத அளவுக்கு இருக்காங்க. அப்படிப்பட்டவர் யார் அப்படின்றதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய காணொலியில் ரொம்ப சுவாரஸ்யமான அப்படிப்பட்ட ஆள் யாருங்க அப்படின்னா, முட்டாள் தினத்தில் பிறந்த ஒரு மாபெரும் புத்திசாலி தாங்க இவர். அப்படியா? முட்டாள் தினத்தில் பிறந்த ஒரு மாபெரும் புத்திசாலியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், இன்னைக்கு இருக்கக்கூடிய டாப்பிக்கில் வில்லியம் ஜேம்ஸ் சைடிஸ். எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இவருடைய எதை பார்த்தீங்கன்னா, எடிசனுக்கு 160 ஐக்யூ இருந்துச்சு, கலீலியோக்கு 160 ஐக்யூ, ஐன்ஸ்டீனுக்கு 160 ஐக்யூ, சார்ல்ஸ் டார்வினுக்கு 165, ஐசக் நியூட்டனுக்கு 190 அண்ட் டெஸ்லாவுக்கு பார்த்தீங்கன்னா 160 to 200 வேரியேஷன் இருந்துச்சு. பட் நம்ம ஹீரோ வில்லியம் ஜேம்ஸ் சைடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா 260 ஐக்யூ. எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தன்னுடைய வாழ்க்கையை ரொம்ப சிம்பிளாகவும் ஹம்பிளாகவும் அப்படியே தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தவர். அது மட்டும் இல்லாமல் பெரிய அளவுக்கு ஈர்ப்போ, பெரிய அளவுக்கு சொசைட்டியில் இவருக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்காமையே ஒரு சின்ன வயசுலையே, ஒரு 46 வயசுலையே நம்மளை விட்டு போயிட்டார். இவருடைய அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே லிஸ்ட்டில் இவங்களை விட இவருடைய ஐக்யூ வேறு லெவலில் இருக்குல்ல. எஸ், ஸோ இவருடைய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத அடுத்து பார்த்தீங்கன்னா, வில்லியம் ஜேம்ஸ் சைடிஸ் இவர் சைல்ட் ப்ராடிகே அப்படின்னே சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, இவர் சின்ன குழந்தையிலேருந்து பார்த்தீங்கன்னா இவருடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் எல்லாரையுமே பிரமிக்க வச்சுது. ஸோ இவருடைய ஹிஸ்ட்ரியை பார்ப்போங்களே. ஸோ வில்லியம் ஜேம்ஸ் சைடிஸ், இவர் சைடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏப்ரல் 1, 1898 இவர் பிறந்தவர். அவருடைய ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அப்பா அம்மாவை இவங்க 2 பேருமே யுக்ரைன், அதாவது ரஷ்யாவிலேருந்து வந்தவங்க. ஸோ எமிக்ரேஷன் ஆகி வந்தவங்க. ஏன் அப்போ அங்கேருந்து வந்தாங்க, யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு வந்தாங்க, நியூயார்க் வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷமாக நம்ம வில்லியம் ஜேம்ஸ் சைடிஸோட அப்பா 2 வருஷமாக அவரை சிறையில் போட்டிருந்தாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு பாடம் ஏதோ சொல்லி கொடுத்தாராம். அதுக்கு போய் ஜெயிலில் போட்டிருந்தாங்க. ஒரு 2 வருஷம் அங்கே இருந்துட்டு தன்னுடைய, அதாவது சைடிஸோட அம்மா, அவங்க 2 பேருமே ரஷ்யாவுக்கு வந்திருக்காங்க 1889. கிட்டத்தட்ட அவங்களுக்கு சாராக்கு வயது அந்த சமயத்தில் 13. ஸோ இது தாங்க இவங்களுடைய பூர்வீகம். அதாவது ரஷ்யா தான் இவங்களோட பூர்வீகம். ஆனால் புலம்பெயர்ந்த இடம் பார்த்திங்கன்னா நியூயார்க். எஸ், இப்போ நம்ம பார்க்கும்பொழுது இந்த நம்ம சைல்டு ப்ராடிகி அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதாவது நம்ம வில்லியம் ஜேம்ஸ் சைடிஸ், இவருடைய சாகசத்தை பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிரமிக்க தான் வைக்கும். ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? இன்டெலெக்சுவல் பேரண்ட்ஸுங்க. பேரண்ட்ஸ் 2 பேருமே நல்லா படித்தவங்க. அதுவும் ஒரு பக்கம் காரணம். அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு சைக்காட்டிஸ்ட்டு. அவர் எதில் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அப்நார்மல் சைக்காலஜி. ஸோ நேச்சுரலாகவே தன்னுடைய குழந்தைக்கு ஒரு மற்ற குழந்தைங்களை விட வேறு லெவலில் அவனுடைய டெவலப்மெண்ட்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி அவர் இன்னும் கொஞ்சம் இக்னைட் பண்ணுறாரு. ஸோ அதுதான் ஒரு பக்கம் ஏதோ இவருடைய ஐக்யூக்கு ஒரு காரணமாக கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். நம்மளும் பாட்டிலெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்தீங்களா, நிறைய விஷயங்கள். ஸோ அன்னையிடம் அன்பு வாங்கணும், தந்தையிடம் அறிவு வாங்கணும்னு. அதுதாங்க நம்ம ஜேம்ஸ் சைடிஸோட முக்கியமான காரணம் கூட இருக்கலாம். பார்த்தீங்கன்னா இவர் எங்கே பார்க்குறாரு அப்படின்னா, காலேஜில் கிளாஸ் எடுக்க போகும்போது பாஸ்டன் யூனிவர்சிட்டியில் இவங்களை சந்திக்கிறாரு. அந்த சமயத்தில் இவங்களுக்கு உள்ளார ஒரு நட்பு ஏற்பட்டு இவங்க உடனே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இவர் இவருடைய நண்பர் இவரும் ஒரு சைக்காலஜிஸ்ட். இவர் நண்பருடைய பேரை தான் வில்லியம் ஜேம்ஸ் சைடிஸ்க்கு வைக்கிறாரு. ஸோ வில்லியம் அப்படின்றத, ஜேம்ஸுன்றத இவருடைய ஃப்ரெண்டு, ரொம்ப ஆத்மார்த்தமான ஃப்ரெண்டு போல இருக்குது, அதனால் அந்த பேரை வைக்கிறாரு. ஸோ இதன் மூலமாக டக்குன்னு இவர் ஒரு பையன், இந்த பையனை நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு 2 பேருமே முடிவு பண்ணுறாங்க. அதுக்காக தேவையான அடுத்த கட்ட நடவடிக்கைகள்லாம் ஏற்படுத்தி செஞ்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தான் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு கேட்குறீங்க? ஆல்மோஸ்ட்
இவர் தந்தையிடம் அறிவு வாங்கணும், அன்னையிடம் அன்பு வாங்கணும் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம்ல. எஸ், ஆமாம். ஆனால் அதே சமயத்தில் இவர் ஒரு ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறாப்லே அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு இவங்க அப்பா முடிவு பண்ணுறாரு. ஸோ இவனை கூர்ந்து கவனிக்கிறாரு. இவன் எந்த அளவுக்கு இவனுடைய முன்னேற்றம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்மெண்ட் ஆகுது, சாதாரண குழந்தைங்களுக்கும் இவனுக்கும் அப்படின்றத பார்க்கும் பொழுது தான் தெரியும். கிட்டத்தட்ட நம்ம வில்லியம் ஜேம்ஸ் ஐடிஸை பார்த்தீங்கன்னாலே 6 மாதத்தில் வேர்டை பேச ஆரம்பிச்சிட்டாரு. 6 மாதத்தில். 1.5 வயசில் பார்த்தீங்கன்னா படிக்க ஆரம்பிச்சிட்டாப்லையா. 2 வயசில் பார்த்தீங்கன்னா நியூயார்க் டைம்ஸ் நியூஸ் பேப்பரை படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. 3 வயசில் பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. 6 வயசில் பார்த்தீங்கன்னா 8 லாங்குவேஜ் பேச ஆரம்பிக்கிறாரு. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 8 வயசில் அனாட்டமி அஸ்ட்ரானமின்னு சொல்லிட்டு பூந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் இவருக்காக போயிட்டு அங்கே அட்மிஷனுக்கு நிற்கும் போது எப்பா 8 வயசு தான் ஆகுது அப்படின்னு அவங்க சொல்ல வெயிட் பண்ணி 11 வயசில் கிராஜுவேஷனே முடிச்சிடுறாரு. ஸோ இதுதான் வில்லியம் ஜேம்ஸ் ஐடிஸோட மிகப்பெரிய சாகசம். அதாவது 6 மாதத்துலேருந்து 11 வயசுக்குள்ளாரியே பார்த்தீங்கன்னா ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்களை விட இவனுடைய இம்ப்ரூவ்மெண்ட், இவனுடைய டிராஸ்டிக் க்ரோத் பார்த்தீங்கன்னா அதுதாங்க ஐக்யூ, வில்லியம் ஜேம்ஸ் ஐடிஸோட ஐக்யூ அப்படின்னு சொல்ல முடியும். அது மட்டுங்களா, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதோட முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவருடைய அச்சீவ்மெண்ட்ஸ் என்னும் போது த ஆனிமேட் இன்ஆனிமேட் அப்படின்னு சொல்லிட்டு 1925 பப்ளிஷ் பண்ணார். த ட்ரைப்ஸ் அண்ட் த ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1935. 6 வயசுலேயே 8 லாங்குவேஜை பேசினவர் இவர் ஒரு லாங்குவேஜை இன்வென்ட் பண்ணியிருக்காரு. அது என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெண்டார் குட் அப்படின்ட்டு இவர் எழுதின 2வது புக்கில் இவர் அதை அறிவிச்சிருக்காரு. இது எப்படி அப்படின்னா இது கலந்தது லத்தீன கிரேக்க மொழிகள் கலந்தது. அது மட்டும் இல்லாமல் ஜெர்மானிய மொழியும் பிரெஞ்சு மொழியும் கலந்து பல இந்த ரோமானிய மொழிகள்லாம் கலந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மொழியை இன்வென்ட் பண்ணியிருக்காரு. இதுதான் இவருடைய மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். மட்டுமா, இவர் ரொம்ப தன்னுடைய வாழ்க்கையை சமுதாயத்துக்காகவும் அதுக்காக ஏதாவது மக்களுக்காகவும் செய்யணும் அப்படின்னு நினச்சிருக்கிறவர். அதுவும் இல்லாமல் இந்த சண்டை சச்சரவு வார் இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அதனால் இந்த சோஷியலிஸ்ட் மேடே பேரடில் இவர் 1919 லா ஸ்கூல் சார்பாக நின்னதுக்காக இவர் 18 மாதம் சிறை தண்டனை கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இருந்த முனிசிபல் கோர்ட் ஜட்ஜ் ஆல்பர்ட் எஃப் ஹேடன்றவர் சைடிஸ்க்கு கிட்டத்தட்ட 18 மாதம். என்ன காரணம் அப்படின்னு இவர்கிட்ட கேட்டால் இவர் என்ன சொல்கிறாரு, வேர்ல்டு வார் நடந்துகிட்டு இருந்துச்சு, எனக்கு அதிலலாம் இஷ்டம் இல்லை, ஏன் வார் அப்படின்றது தான் நான் என்னுடைய தரப்புலேருந்து சொன்னேன் அப்படின்னு இவர் சொல்ல. அது மட்டும் இல்லாமல் வில்லியம் ஜேம்ஸ் ஐடிஸ்க்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாதுங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய சார்பில் இருக்கக்கூடிய என்ன வாதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிறிஸ்டியன்ஸோட அவங்கள அவருடைய இதில் எப்படி கண்ணோட்டத்தில் சொல்கிறாருன்னா பிக் பாஸ், நம்ம பார்க்குற பிக் பாஸ் வேறு, இவங்களை ஏன்னா அவங்களுடைய ஆக்கம் தானே அதிகமாக இருக்குது. ஸோ அது இவருக்கு அறவே பிடிக்காமல் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் பொது வாழ்வில் அப்படின்றது பொழுது சாதாரண மனிதன் வாழ்கிறான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வாழ்க்கை இவருக்கு வாழ விருப்பம் கிடையாது. இந்த 18 மாதம் முடிஞ்சு வந்த உடனே ஏதாவது நம்ம பையனுக்கு மாற்றணும், இவனுடைய வாழ்க்கையை இருக்கணும் அப்படின்னு எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கும்ல, அதே தான். பட் ஆனால் நம்மால் சிங்கிளாக தான் இருப்பேன், எனக்கு சிங்கிள் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல உடனே பெற்றோர்கள் இவனை த்ரெட்டன் பண்ணி நீ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான் சொல்லிட்டு இவரை தூக்கி கலிஃபோர்னியாவில் கொண்டு கொஞ்ச நாள் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1 வருஷம் அங்கே இருந்த பிறகு சொல்கிறாங்க இதே மாதிரிலாம் இருக்காப்பா, லைஃப் வேறு மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்க எவ்வளோ அட்வைஸ் பண்ணியும் சரி அதை கேட்குறதாவே இல்லை நம்ம வில்லியம் ஜேம்ஸ் ஐடிஸ். ஸோ அடுத்த கட்டது என்ன ஆச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 46வது வயதிலேயே இவருக்கு செரிப்ரல் ஹேமரேஜ் அப்படின்னு மூளையில் இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனையினால் 46 வயசுலேயே இறந்து போகிறாரு. 1944 பாஸ்டன் சிட்டியில் இறந்து போகிறாரு. அவருடைய தந்தை பார்த்திங்கன்னா அவர் 56 வயதில் இறந்து போகிறார். ஸோ ஆல்மோஸ்ட் நம்மிடையே இருந்த ஒரு வெறும் ஜீனியஸ்ன்னு சொல்லலாம். பல பேருக்கு தெரியாமையே அப்படி இறந்து போயிட்டார். இதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்தி காண்பதில்லை, புத்தி உள்ள மனிதரெல்லாம் வெற்றிசாலி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெற்றி பெற்றவன் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்தி உள்ளவன்லாம் சாலி இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஆப்டாக யாருக்கு சூட்டபிளாக இருக்கும்னா நம்ம வில்லியம் ஜேம்ஸ் ஐடிஸ்க்கு தான். எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், thank you for watching this video. Stay with us connected by subscribing Arise Robbie Masterminds, and at the same time don't forget to click on the bell icon. Yes my dear friends, இந்த காணொளி மூலமாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். எல்லா குழந்தைங்களும்
திறமசாலிகள் தான், எல்லா குழந்தைகளும் அறிவாளிங்க தான். ஆனால் பெற்றோர்களின் வளர்ப்பு இருக்கிறதுல அந்த இடத்துல ஒரு ப்ரிடாமினண்ட்டாக ஒரு பங்கு இருக்குது. ஸோ பெற்றோர்கள் அவர்களுடைய குழந்தைகளை வளர்க்கும் பொழுது அந்தந்த குழந்தைங்களுக்கு தேவை என்ன, அவங்க எதில் நாட்டம் அதிகமாக இருக்காங்க, இதெல்லாம் பார்த்து வளர்த்திங்கன்னா உங்கள் குழந்தைங்களும் ஐக்கியூ அதிகமாக இருக்கும், பல பெரிய சாதனைகள்லாம் செய்வாங்க. ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.